வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் அரசியல் குருக்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா கேள்விகளையும் தொகுத்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்கிற கொஷின்லாம் வந்து நீங்கள் நோட்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேடி தேடி படிக்கக்கூடியோ நம்ம ஆல்ரெடி தேடி வச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை அப்படியே நீங்கள் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாப்பிக் எதுக்கு எடுத்து போடுறோம்னா, ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷினில் ஒரு 6 கொஷின் 7 கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே கொஷினாக கேட்கல, வேறு கொஷினாக கேட்குறாங்க, ரிப்பீட்டட் கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்து போடுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல எம்ஜி ரானடே, சரிங்களா? எம்ஜி ரானடே எடுத்துங்க. இப்போ நார்மலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், யார் யாருக்குன்ட்டு. நம்ம வந்து ஒரு செட்டுக்கும் ஒரு இதுவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே வந்து யாருக்கு குருவாக இருந்தார்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் வந்து யாருக்கு குருவாக இருந்தார்னா மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னா 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 2 பேருக்குமே குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த 2 பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் நார்மலாக எதனா முஸ்லீம் கூட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் வந்து நிறைய அடிப்படும், சரிங்களா? அதை வச்சு இவங்க 2 பேருக்கும் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் மகாத்மா காந்திக்கு ஞாபகம் வச்சுட்டா போதும், அவர் கூட இருந்த ஒரு ஜின்னா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க 2 பேருக்குமே வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தான் வருவார். மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி யாருக்கு வருவார்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, ராஜாஜி, இது வந்து முக்கியமாக வருவார். இன்னும் நிறைய பேருக்கு வருவாங்க, அதை வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். மகாத்மா காந்தி நிறைய பேருக்கு அரசியல் குருவாக வருவார். முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, ராஜாஜி, அப்புறம் ராஜேந்திர பிரசாத், இது 3 பேர். இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த ஸ்லைடில் மிச்சம் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேரை பற்றி பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார் இல்லைங்களா, அவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சியோட மூத்த தலைவர். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட மூத்த தலைவர். அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணியிருப்பார். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, அந்த அமைப்பை உருவாக்கியிருப்பார். இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட்ஸ் மாதிரி சைடில் எழுதி வச்சுக்கோங்க. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஐஎன்சியோட மூத்த தலைவர். அதுவும் இல்லாமல் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்ற ஒரு சொசைட்டியை உருவாக்கியிருப்பார். அதை ஞாபகம் வச்சுங்க, சைடில் எழுதி வச்சுங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து காந்தியடிகள் யாருக்கு வந்து அரசியல் குருவாக இருந்திருப்பாருன்னு சொன்னா இல்லைங்களா, அதுக்கான ஸ்லைடு தான் இது. யாருன்னு பாருங்கள். முதல்ல ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், இவங்க 2 பேர் யார்? முதல் குடியரசுத் தலைவர், முதல் பிரதமர், சரிங்களா? இந்த 2 பேருக்கும் இந்தியாவோட முதல் பிஎம்முக்கும் சரி, இந்தியாவோட முதல் பிரசிடெண்ட்டுக்கும் சரி, 2 பேருக்குமே வந்து காந்தியடிகள் தான் வந்து குருவாக இருந்திருப்பார். அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் வந்து காந்தி தான் வந்து அரசியல் குருவாக இருந்திருக்காரு. அடுத்து ராஜகோபாலாச்சாரி, அவர் வந்து ராஜாஜி என்று அழைக்கப்படுவார். ராஜாஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், ராஜகோபாலாச்சாரின்றது கம்மியாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜாஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவருக்கு அரசியல் குருவும் காந்தியடிகள் தான். அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து காந்தியடிகள் தான் வந்து அரசியல் குருவாக இருந்திருக்காரு. அடுத்து வினோபா பாவே. வினோபா பாவே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருக்கு அரசியல் குரு காந்தியடிகள் தான். வினோபா பாவேன்றவர் வந்து ஒரு விஷயம் செஞ்சுருப்பார், அந்த விஷயத்தினால தான் இவர் ஃபேமஸ். அது எந்த விஷயன்றத ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து அருணா ஆசாப் அலி, அவங்களுக்கும் காந்தியடிகள் தான் வந்து அரசியல் குருவாக இருந்திருப்பார், சரிங்களா? இதை தாண்டி வேறு யாருக்குன்னா வந்து காந்தியடிகள் அரசியல் குருவாக இருந்திருக்காருன்னா அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து சுபாஷ் சந்திர போஸோட குருவாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ், சரிங்களா? அரசியல் குருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ். இதுவே வந்து ஆன்மீக குருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வருவார். சுபாஷ் சந்திர போஸுக்கு அரசியல் குருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் வருவார். ஆன்மீக குருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வருவார். அந்த விவேகானந்தரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சா. இந்த பேரை வச்சு தான் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதையும் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. ராமகிருஷ்ணா மிஷனை தொடங்கியவர் யாருன்றது கேட்டிருப்பாங்க. விவேகானந்தரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு வந்து சிஆர் தாஸ். அதே வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒருத்தருக்கு அரசியல் குருவாக இருந்திருப்பார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு வந்து சுபாஷ் சந்திர போஸ். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாலகங்காதர திலக், இவர் வந்து யாருக்கு அரசியல் குருவாக இருந்திருப்பார்னா வஉசி இருக்காருங்களா, அவருக்கும்
பாரதியாருக்கும் அரசியல் குருவாக இருந்திருப்பார். இதுவே வந்து பாரதியாரோட ஞான குருன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. ஞான குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சாருமதி நிவேதிதா. இது தெரிஞ்சு வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. நார்மலாக வந்து பாலகங்காதர திலகர் வந்து யார் யாருக்கு வந்து அரசியல் குருவாக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வஉசிக்கும் பாரதியாருக்கும் தான் அரசியல் குருவாக இருந்திருப்பார். இதே வந்து பாரதியாரோட ஞான குருன்னு கேட்டாங்கன்னா சாருமதி நிவேதிதான்னு வரும். நம்ம வந்து கொஷினில் வந்து பாரதியாரோட ஞான குரு யாருன்னு கேட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே பாலகங்காதர திலகர் வச்சுருந்தாங்கன்னா நம்ம அவரை குறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஞான குருன்னு கேட்டால் சாருமதி நிவேதிதா வருவாங்க. இதே வந்து அரசியல் குருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாலகங்காதர திலகர் வருவார். அதனால் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து சத்ரபதி சிவாஜி அவரோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். இதே வந்து ஆன்மீக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் சரிங்களா. இதுலேயும் பாருங்கள் கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஆன்மீக குருன்னு கேட்டால் ராம்தாஸ்ன்னு வரும். இதே வந்து அரசியல் குருன்னு கேட்டாங்கன்னா தாதாஜி கொண்டதேவ்னு வரும். கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். தாதாஜி கொண்டதேவன்றவர் வந்து அரசியல் குரு, ராம்தாஸ்ன்றவர் வந்து ஆன்மீக குரு சரிங்களா. இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து தனித்தனியாக வருவாங்க, அது மட்டும் பார்த்துடலாம். பகத்சிங்கோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். அடுத்து காமராஜரோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்தி. இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷினு, ரிப்பீட்டட் கொஷினு, தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வாஞ்சிநாதனோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணிய ஐயர். இதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. முதல்ல பகத்சிங்குக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய், காமராஜருக்கு சத்யமூர்த்தி, வாஞ்சிநாதனுக்கு வாவே சுப்பிரமணிய ஐயர். இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு சிலர் பேர் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதோட கண்டினியூவேஷன் அதை அடுத்தடுத்து இருக்கிறவங்கள பார்த்துடலாம். முதல்ல வந்து ராமகிருஷ்ணா பரமஹம்சா. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடராக இருந்தவர், அதாவது விவேகானந்தர் இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு வந்து குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சா. அடுத்து நிவேதிதான்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லைங்களா பாரதியாரோட குருன்ட்டு, அவங்களோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சரிங்களா. இது முன்னாடியே பார்த்துட்டோம் பாரதியாரோட குரு நிவேதிதான்னு, அதனால் அது பிரச்சனை இல்லை. அடுத்து பாரதிதாசனோட குரு வந்து பாரதியார். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது சரிங்களா, அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போது சுப்புரத்தினம் அதாவது சுரதான்றவர் வந்து யாரோட சீடர், அதாவது சுரதான்றவருக்கு யார் குருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இதுதான் வந்து ஆர்டரு. ஒன்றும் இல்லை, விவேகானந்தரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சர், நிவேதிதாவோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர், பாரதியாரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதா அதாவது ஞானகுரு சரிங்களா. அடுத்து பாரதிதாசனோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்து சுரதா என்று அழைக்கப்படும் சுப்பிரத்தினத்தோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இதுதான் வந்து குருக்களோட நான் எடுத்த நோட்ஸு. இதுலேருந்து மேக்ஸிமம் நிறைய வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்குது, அதனால தான் இந்த டாபிக் போட்டோம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ஓரளவுக்கு நம்ம இதில் கவர் பண்ணிட்டோம். இதில் மிஸ் ஆன குருக்களோட பெயர் யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்து அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எதனாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், அதை பின் பண்ணுறேன். இதுதான் வந்து குருக்களோட நோட்ஸு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவுகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.